வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு மேஷிவான அப்டேட் கிடச்சிருக்குது. அண்ட் ஜான்சனோட ஷெடியூலை பற்றின ஒரு செய்தியும், இதை தவிர்த்து நம்ம கோல்டுபர்க்கு உடைய ரிட்டையர்மெண்ட் மேட்சை பற்றியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட். இதை தவிர்த்து சிஎம் பாங்கை பற்றி ஒரு நியூஸ் இருக்குது. இன்றைக்கான ரெஸ்லிங் நியூஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட்டு ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் எப்போ ரிட்டன் ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து மணி இந்த பேங்க்னு சொல்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் சொல்கிறாங்க, சில பேர் வந்து மணி இந்த பேங்க் கருத்தவரை நடக்க போகிற ரான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளும் பல விதமான ரூமர்ஸும் பல விதமான அப்டேட்டும் போயிட்டுருக்கிறனால ரோமன் ரெயின்ஸோட அப்கமிங் ஆப்பனன்ட்ஸை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. ஒரு 4 பேரோட பேர் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட வருடமாகவே WWE வந்து முடிவு பண்ணி அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் ஆனால் அதை இந்த வருஷம் ரெசல்மனியால நடத்த முடியலை. அதை ட்ரிபியூட்டாக தான் நடத்தினாங்க. பட் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், யார் தான் கெத்து யார் தான் பலசாலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மேட்ச் வேணும்னு நினச்சாங்க. ஒரு வேளை பால் ஹேமன் இருந்திருந்தா பால் ஹேமனை வச்சு இவங்களுக்குள்ள அகைன் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். 2 பேருக்கும் பூவா கொடுத்துட்டு பாலியம்மன் வந்து செத்ரான்ஸ் பக்கம் போயிட்டாரு. அப்போ எப்படி உங்களுக்குள்ள பாலியம்மன் வச்சு மேட்ச் நடக்கும்? பரவாயில்ல இருக்கட்டு. ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த 2025 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வார் கேமில் ஆரம்பித்தது, வார் கேம்லேயே மேபி மேட்ச் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். அடுத்தது இது கண்டிப்பாக இந்த 2025 நடக்கும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற ஒரு மேட்ச்னா அது செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். பல வருடமாக ரோமன் ரெயின்ஸ்க்கு குடைச்சல் கொடுத்து காதிலிருந்து பிளட்டை வர வச்சுட்டு இருக்க ஒருத்தர் தான் செத் ராலன்ஸ். ரோமன் ரெயின்ஸோடைய நெருங்கிய நண்பன் அப்படிங்கிறத விட இப்போ நெருங்கிய எதிரி ஆகிட்டார். அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பிடிக்கிட்டாரு, பால் ஹேமனையும் பிடிக்கிட்டாரு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆகும்போது செத் ராலன்ஸ்க்கு இடையில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடலாம். 2021 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் ஒரு மேட்ச் விளையாடிருந்தார். 2022 தான் நினைக்கிறேன். ஸோ அதில் டிஸ்குவாலிஃபை முறையில் செத் ராலன்ஸ் வின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா மீண்டும் மோதில் ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 பேர் சொன்னோம்ல, இது காமனான ஆடியன்ஸ்க்கு தெரியும் இதுதான் நடக்கணும். ஸோ இப்போ 2 பேர் சொல்கிறோம்ல, இது வந்து மேபி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 பேர் தான். ஒன்று வந்து ப்ரான் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்பியரின் கடவுள் ஆகிட்டார். இதை பக்கம் ரோமன் ரெயின்ஸ் ஸ்பியர்னா இப்போ ப்ரான் பிரேக்கர் ஸ்பியர். ஆக்சுவலி ப்ரான் பிரேக்கர் வந்து ரோமன் மாதிரி என் கண்ணுக்கு தெரிகிறாரு. இவர் ரோமன் வந்து ப்ராக் மாதிரி தெரிகிறாரு. எப்படி ரெசல்மனியால இவங்க 2 பேருக்கு மேட்ச் வச்சு அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வளர்ந்து வந்தாரோ அதே மாதிரி ப்ரான் பிரேக்கர் இப்போ வளர வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கார். அண்ட் ப்ரான் பிரேக்கரையும் எல்லாரும் பிடிச்சிருக்குது. அண்ட் கடைசியாக ரோமன் ரெயின்ஸ்க்கு ஸ்பியர்லாம் போட்டு ரோமன் ரெயின்ஸை அடி நடிச்சிருப்பார் ப்ரான் பிரேக்கர். அண்ட் ரோமன் ரெயின்ஸ் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாரு. அவர் பல பேரை வளர்த்து விட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கார். ஏன்னா அவர் இன்னும் ஒரு சில வருடங்களில் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார். அப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸுக்கு ப்ரான் பிரேக்கர் இடையில ஒரு மேட்ச் வச்சா அது நல்லா தான் இருக்கும். அடுத்தது சுனாமி பிரான்சன் ரீட். ஆல்ரெடி பிரான்சன் ரீடுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. பிளட் லைன் ஸ்டோரியிலேயே பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் ரோமன் ரெயின்ஸுக்கு சுனாமி போட்டு சுனாமி மலையிலேயே பார்த்தீங்கன்னா அடித்து வெள்ளத்தாக்காக்கி ஒரு மூலையில் தூக்கி போட்டிருப்பாரு. ஸோ அப்போவே இவங்களுக்குள்ள ஃபியூட் ஸ்டார்ட் ஆகிட்டு அண்ட் வார் கேமில் இன்ஜுரி ஆனதுக்கப்புறமா நான் வந்து பிளட் லைன் ஸ்டோரியில் தான் வருவான்னு நினச்சேன். ஆனால் இப்போ டேரக்ட்லி செத் ராலன்ஸ் ஸ்டோரியில் இருந்திருக்காரு. பரவாயில்ல, செத் ராலன்ஸ் ஸ்டோரிலையும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்கார். இப்போ ரோமனுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் நடக்கிறதுக்கான அந்த மேட்சுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஒரு 4 ஆப்பனண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 4 ஆப்பனண்ட்டும் இந்த 2025 நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. யார் ஃபஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி நம்ம ஜான்சனா வந்து இந்த 2025 இன்னும் 26-25 ஷெட்யூல் தான் கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறமா டோட்டலி ரெஸ்லிங்கை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார். அப்படி இருக்கும்போது இந்த 2025 ஜூன் மந்த்து, இப்போ மே முடிஞ்சிருச்சா, ஜூன் மந்தில் எப்போல்லாம் வராருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மே 30, அதாவது ஜூனோடைய முன்னாடி கடைசி வாரம் ஜூன் 30 அன்னைக்கு ஸ்மாக்டவுனுக்கு ஜான்சனா அஃபிஷியலி வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்தது ஜூன் 7, அந்த மே 30க்கு அடுத்தது நடக்க போகிற முதல் வீக்கில் மணி இந்த பேங்க் அதுக்கு வர போகிறாரு. மணி இந்த பேங்க் முடிஞ்ச அடுத்த மண்டே நைட் ராக்கும் ஜான்சனா வராரு. இதை அஃபிஷியலி சொல்லிட்டாரு. மணி இந்த பேங்க் முடிஞ்ச அடுத்த ராக்கும் ஜான்சனா வராரு. அப்கமிங் ஷெட்யூலில் பார்த்தீங்களா அடுத்தடுத்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஜூன் 13 பார்த்தீங்கன்னா வரார் நம்ம ஜான்சனா. அதாவது இந்த ஜூன் 9 அடுத்து ஜூன் 13, அதுக்கு அடுத்த ஸ்மாக்டவுன் ஜூன் 20, அதுக்கு அடுத்த ஸ்மாக்டவுன் ஜூன் 27, அடுத்தது நைட் ஆஃப் சாம்பியன். டோட்டலாக இந்த ஜூலை மந்த் வரைக்கும்
கிட்டத்தட்ட ஒரு 8 அப்பீரியன்ஸ் கொடுக்க போகிறார் நம்ம ஜான்சனா. இது அஃபிஷியலாக இருக்குது. இது கண்டிப்பாக ஜான்சனாவோட ரசிகர்களுக்கு நான் சொன்ன இந்த நியூஸ் வந்து விருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெசல்மேனியாவில் சண்டை போடும்போது கையில் ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி பியாங்கா பலருக்கு ஏற்பட்டது. கண்டிப்பாக டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போது பியாங்கா பலருடைய கை இன்ஜுரி ஓரளவுக்கு பரவாயில்லையா. அண்ட் கையில் தான் அந்த கையில் இருக்கிற சின்ன சின்ன ஃபிங்கர்ஸில் தான் அடிபட்டு இருக்குது. ஸோ அதனால் குயிக்காக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ அவங்க வந்து சண்டை போடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறாங்களாம். ஸோ அதனால் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு பியாங்கா பலர் வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலி WWE வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு பியாங்கா பலர் ரிட்டர்ன்ஸ். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஜான்சனாவும் கோடி ரோட்ஸும் வாராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் இதில் சொல்லிக்கிறேன். இதை தவிர்த்து 2 மணி இந்த பேங்குக்கான குவாலிஃபை மேட்ச், மென்ஸுக்கான மேட்ச்சில் ஆந்திராடே வெர்சஸ் ஜாக்கா ஃபாட்டு வெர்சஸ் காம்லைஸுக்கு அகேன்ஸ்டாக ட்ரிபிள் த்ரெட்டாக மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச் இருக்குது. இதுவே உமன் டிவிஷன், இதுதான் ஸ்மாக்டவுனில் நடக்கிற கடைசி குவாலிஃபை மேட்ச். அதில் பார்த்தீங்கன்னா நியோமி வெர்சஸ் ஜாட் காபிகில் வெர்சஸ் நயா ஜாக்ஸ். ஆத்தாடி 3 பேருக்கும் ஒருத்தருக்கு விளங்காத இந்த 3 பேருக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச். ஸோ பியாங்கா பலர் ரிட்டனை தவிர்த்து ஒரு சில மேட்சஸும் நல்ல சம்பவமும் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இருக்குது. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இந்த வாரம் ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறது விருந்தாக இருக்கும். இப்போது WWE பார்த்தீங்கன்னா என்னால் சமாளிக்க முடியலை, நான் போகும்போது பணத்தோடு தான் போகணும், புகழோடு போகக்கூடாது அப்படின்னு நினச்ச வின்ஸ் மேக்மேன் WWE TKO குரூப்ஸ்கிட்ட விற்றுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு இப்போ ஜாலியாக ஜிம்கானாவாக இருக்கார். இருந்தாலும் தான் வளர்த்து விட்ட WWE இப்போ பல பேர்கிட்ட மாறி எடுத்து சின்னால் பின்னாலமாக இருக்குது. குறிப்பாக ஆஸ்டின் டேலேருந்து அவர் வளர்த்து விட்ட பல கைகள் இப்போ கைமரமாகவே இல்லை. அண்ட் ட்ரிபிள் ஹெச்சோடைய கைகளில் ட்ரிபிள் ஹெச் வேலை பார்க்குற அளவுக்கு WWE மாறிடுச்சு. இப்போது வின்ஸ் மேக்மேன்ட்ட ஒரு எக்கச்சக்க பணம் வச்சுருக்காருங்க. அதாவது WWE விற்றதுனால தான் அவர்கிட்ட பணம் இருக்குன்னு இல்லை, விற்கிறதுக்கு முன்னாடியே 20-40 மடங்கு, அதாவது விற்கிறத விட அதிகமாக 20-30 மடங்கு அவர்கிட்ட பணம் இருக்க தான் செஞ்சுது. அத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்காருல்ல, அத்தனை வருஷம் சம்பாத்தியம் இல்லை. ஸோ இப்போது WWE வந்து மேனேஜ் பண்ண முடியல சொல்லிட்டு வித்துட்டார். ஓகே, இப்போ மீண்டும் வந்து வின்ஸ் மேக்மேன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து WWE வாங்கிறதுக்கு விருப்பப்படுறேன், WWE ஓனராக மீண்டும் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வின்ஸ் மேக்மேன் வயசாகிட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா வயசானாலும் இப்படி தான் புலம்பிட்டு இருப்பார். அவர் என்ன சொல்கிறார், ஓப்பனாகவே சொல்கிறார், எனக்கு WWE வேணும் வித்துரு அப்படின்னு. அதாவது வித்தாச்சு, வித்த பொருளை நீங்கள் எப்படி கேட்க முடியும்? அவர் கொடுத்தா தானே வாங்க முடியும். TKO குரூப்ஸ் தான் இப்போ WWE மூலியமாக நல்ல வருமானத்தை ஈட்டிட்டு இருக்கிறானுங்களே. வருஷத்துக்கு 2 தடவை ரெசல்மேனியா, 2 தடவை சம்மர்ஸ்லாமு, Day 1 Day 2 நடத்துகிறானுங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இந்த வருஷத்தில் டோட்டலி ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமாவே பேக்லாஷு, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பேப்பரையோ அடுத்தடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அடுத்து மணி இந்த பேங்க் வேறு. ஏண்டா 2 மாதத்தில் 3 பேப்பரையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்கள், மணி இந்த பேங்க் அடுத்து மறுபடியும் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து எவல்யூஷன் பேப்பர் இருக்குது. இதை தவிர்த்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரையோ தொடர்ந்து அவங்களும் பேப்பரையோ அடுக்கி விட்டுட்டே இருக்கிறாங்க. இதை தவிர்த்து லூச்சா ரெபரேட்டுக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்டு கொலைட்டுன்னு ஒரு பேப்பரையும் NXTயில் ஒரு பேப்பரையும் சொல்லிட்டு தொடர்ந்து அதிகமான வருமானத்தை சம்பாதிச்சிருக்காங்க. இதில் ராவா ஸ்மாக்டவுன் வேறு இருக்குது வீக்லி. இப்படி தொடர்ந்து வருமானத்தையே நம்பிட்டு இருக்கிற TKO குரூப்ஸ் எப்படி லாபம் தர்ற ஒரு இதை விற்பாங்க? ஆனால் வின்ஸ் மேக்மேன் கேட்டிருக்காரு, எனக்கு இதை விற்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளோ காசு வேணாலும் தரேன்னு. ஏன்னா அவர் எப்படி சொல்ல, அவருக்கு ஏதோ புத்தி வந்துருக்கு போல இருக்குது. காசை வச்சு என்ன பண்ண போகிறேன், WWE வாங்கி WWEல செத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கார போல இருக்குது. ஸோ அதுக்காக இப்படி கேட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ WWE ஓனர் வின்ஸ் மேக்மேன் இல்லை, ட்ரிபிள் ஹெச்சும் இல்லை, TKO குரூப் தான். அவங்க முடிவு என்ன அப்படிங்கிறது தெரில. மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்க நாங்கள் விற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. விற்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பார்ப்போம் பதில் எப்படி இருக்குன்னு.